நேர்களே, இன்றைக்கு ஒரு சுடிதார் ஒன்று தைக்கிறத பார்ப்போம். இந்த சுடிதார் தைக்கிறதுக்கு முதல்ல இந்த காட்டன் துணி இருந்தால் நல்லா அயன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி சில்க் துணி இருந்தால் அயன் பண்ண தேவையில்லை. முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்டா, இது 60 இன்ச்சு துணி. அப்போ நாங்கள் சீட்டுக்கு அளவாக தான் எடுக்கணும். இவட சீட் அளவு வந்து 42, 42 10.5 ரெண்டு தையலுக்கு கொண்டு அப்போ 11.5 வைக்கணும். பாருங்க, நாங்கள் சீட் அளவை வச்சுதான் மற்ற அளவுகளை எடுக்கணுமே. பாருங்க, இந்த கரையை விட்டுறணும். அதுல இருந்து 11.5 எடுக்கணும். 11.5 நீங்க 12 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அரேஞ்சு கூட குறைய வந்துட்டா குறைஞ்சா கஷ்டம், கூட எடுத்துட்டா பரவாயில்ல. இப்போ பாருங்க, நான் 11.75 எடுத்துருக்கேன். எப்பயும் இந்த கரை துண்டை எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யுமெண்டா டைட் பண்ணும். அதனால அதை எடுக்க வேணும். துணியை நல்ல நேரா இப்படி சரி பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. எல்லா இடத்துலையும் அளவா இருக்காண்டு முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க. எங்கேயும் 11.5 அந்த 12 இன்ச்சு இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, அப்படி இந்த துணியை எடுத்துட்டு முதல்ல நாங்கள் வந்து துணியை நேராக்கணும். இங்க பாருங்க, இது கூட குறைய இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. இதை வந்து நேரா வச்சுட்டு நாங்க ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். எப்பயுமே முதல்ல எடுத்த உடனே நம்ம கீழ் வாட்டியை தான் பார்க்கணும். சரியா? இப்ப இது வந்து நான் கீறுறது வந்து இது வந்து துணியை நேராக்குறேன்னு. இந்த பாருங்க, இங்க வந்து இந்த அளவோட இருக்கு, இங்க இந்த அளவோட இருக்கு. அப்ப துணியை இப்ப நேராக்கிட்டேன். அதுக்கு பிறகு இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, 1 இன்ச்சு அடிமட்டத்தை வச்சு ஒரு கோடு போட போறேன். இந்த கோடு எதுக்குண்டா மடிப்புக்கு. இப்ப நாங்க சுடிதார் தைச்சிட்டு மடிக்க போறோம்னு வைங்கிறேன், அந்த மடிப்புக்காக இத போட்டுட்டோம். இப்ப அவட உயரம் வந்து 37 அப்ப நம்ம அரேஞ்சு கூட்டணும். தையலுக்கு மேல சோல்டர் தைக்க அப்புறம் இல்லை, அரேஞ்சு கூட்டணும். இப்போ 37 பாருங்க, 37 இப்ப மார்க் பண்ணிட்டேன். அவக்கு தோல்ல இருந்து இடுப்பு வர இறக்கம் வந்து 14. அப்ப நாங்க 14.5 வைக்கணும். என்னடா மேலுக்கு அரேஞ்சு தையலுக்கு போதில்லை, 14.5 வச்சுட்டு இங்கேயும் 37 எடுத்து எல்லா இடத்துலையும் சேமா எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு 37 எடுத்துட்டா இங்க வந்து 14 எடுக்கிறோம். எடுத்துட்டு என்ன செய்யறோம், இதுல கோடு போட்டு கொள்றோம். கோடு போட்டாச்சு. இப்ப அடுத்தது எடுக்க போறது நம்ம தோல் அகலம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தோல் அகலம் எடுக்க போறோம். தோல் அகலம் வந்து அவக்கு 7 இன்ச்சு. அதே மாதிரி கீழையும் ஒரு 7 இன்ச்சு எடுக்கிறோம். எடுத்துட்டு இதுக்கு பின்பக்கம் கொலகான் கேட்டுருக்குறோம். அப்ப நாங்க வந்து கழுத்தாகலம் 2.5 இன்ச்சு எடுத்துட்டு இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி இதையும் இணைச்சு கொள்றோம். இணைச்சிட்டு இதுல இருந்து ஒரு 6 இன்ச்சு எடுக்கிறோம். இது அளவு இல்லை, நம்ம கூட்டி குறைச்சி கொள்ளலாம. ஆமூல் அளவு எடுத்து இப்ப எடுத்துட்டு நாங்க வந்து இந்த வளைவு கீறிக்கொள்றோம். வளைவு கீறிக்கொள்றோம். இப்ப இவட உடம்பு வந்து மார்பு சுற்றளவு 40. அப்ப 10 இன்ச்சு எடுக்கிறேன்னு இதோட கீறியாச்சு. இவட ஆமூல் வந்து 16 இன்ச்சு. 16 இன்ச்சுண்டா இங்க பாருங்க, இதுல இருந்து 8 இருக்கணுமே. 8 வரணும். என்னண்டா இதுல வந்து அவருக்கு 2 இன்ச்சு தையல் வாசி கூட்டி இருக்கிறோம். 38 அவட உடம்பு. அப்ப 40 40 10. அப்ப 38க்குத்தான் நாங்கள் அந்த இதை எடுக்கணும். அப்ப இதுல ஒரு அரை இன்ச்சு அவக்கு நாங்க கூட்டணும். ஆமா, பாருங்க 8.5 இருக்கணும். பாருங்க 8.5 இருக்கு. சரியா? அப்ப இதுதான் மார்க். சரியா? அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு அவட 30. நான் 2 இன்ச்சு கூட்டி 32 4 பிரிச்சா 8 வரும். 8 1 இன்ச்சு டாட்டுக்கு வைப்பேன். சரியா? டாட்டுக்கு விட்டுட்டு இப்ப இதையும் இணைக்கிறேன்.
இது வந்து தையல் வாசி 1 இன்ச்சு இலை விடுறேன். இப்போ இதுதான் அவட அளவு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 10 இன்ச்சு. அதோட இங்கெல்லாம் தையல் வாசி விட்டுட்டேன். எப்பயும் இப்படி தையல் வாசி விடணும். இந்த வெட்டுற முறையில நிறைய முறைகள் இருக்கு. ஒண்டா தையல் வாசியெல்லாம் கூட்டி போட்டு வெட்டுறது இருக்கு. நான் ஒவ்வொரு கட்டிங்லையும் வித்தியாசமா உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை முறைகள் இருக்கு எல்லாம் ஒன்றிலேயே காட்டிடாது. அதனால வித்தியாசமான முறையில இதை கூட்டி கழிக்கலாம். அதை நான் பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 42 அவட சீட் அளவு. அப்ப இதுல இருந்து 10.5, 42 10.5 பாருங்க. 10.5 எடுத்துட்டு இதை இப்ப இணைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நேர் கட், சரியா? இப்ப அதுக்கு தையல் வாசி 1 இன்ச்சு எல்லாத்துக்கும் தையல் வாசி விடுங்க. இப்ப தையல் வாசி விட்டாச்சு. இந்த ஓப்பு அளவு வந்து இதுல இருந்து எல்லாருக்குமே வந்து பொதுவா 22 எடுத்தா போதும். சிலருக்கு 20, 22 அதுக்குள்ள எடுக்கலாம். இவ கொஞ்சம் ஷோர்ட் என்றபடியா அவக்கு வந்து நான் 20 எடுக்கிறேன், சரியா? 20 எடுத்துட்டு இதுக்கு மேல ஒரு 1.5 இன்ச்சு கோடு போடணும். ஏனென்றா இதை நாங்க மடிச்சு தைக்கக்குள்ள இதை இங்க கொண்டாந்துட்டோம்னா அந்த மடிப்பு எடுத்து எங்களுக்கு சேஃபா எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு இதையும் இணைக்கணும். இணைச்சிட்டு இதுல இப்படி வளைவு கொடுத்துருவோம். பியா கொடுக்க கூடாது, வளைவா கொடுத்துருவோம். இப்ப டாட் கீரை போடுறோம். பொதுவா எல்லாருக்குமே ஒரு 3.5 இன்ச்சு போதும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது தேவையில்லாத சொன்னா நீங்க குழம்பி போவீங்க. அது பிறகு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப வந்து இதுல இருந்து ஒரு 3.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு அதை நேர்கோடு போட்டுக்கொள்ளுங்க. நேர்கோடு போட்டுட்டு இப்ப இந்த பக்கம் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த நடுவுல அங்கால 1/2 இன்ச்சு, நடுக்கோட்டுக்கு அங்கால 1/2 இன்ச்சு, இங்கால 1/2 இன்ச்சு வச்சுட்டு இது வந்து டாட். நடுவுல மட்டும் 1/2 இன்ச்சு வைக்கணும். மற்றும்படி இப்படி கூரா வரணும், சரியா? இப்ப டாட் வரைஞ்சாச்சு. எல்லாமே இப்ப ரெடி. இப்ப இதுல காலர் இருக்கின்றபடியா பின்பக்கம் கழுத்து 1/2 இன்ச்சு தான் நாங்க வைக்கணும். அதுக்கு கூட வச்சா கொலர் வந்து பின்னுக்கு போயிடும். கொலர் இருந்தால் அந்த முன்னுக்கு பட்டி வரும் அந்த மாதிரி இது மாடல இது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இதை வெட்ட போறோம். இதை வெட்டுவோம். இது வந்து இப்போ நான் வெட்டுறது வந்து நேர் வெட்டு. நீங்கள் ஸ்லான் கட்டு வேணுமெண்டா இதை ஃபுல்லாக இங்கே வரைக்கும் எடுத்து போட்டுட்டு வெட்டலாம், அது பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ இதை நீங்கள் எடுத்த பிறகு என்ன செய்யணுமெண்டா இதில் ஒரு கட் மார்க் போடணும். இடுப்பும் மிடுப்பும் பிடிக்கிறதுக்கு ஒரு கட் மார்க் போடணும். அடுத்தது வந்து இங்கே ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ள வேணும். இது துணியை எடுத்து குழப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு மொத்த ஊசியை வச்சுட்டு இங்கே டில் மார்க் போட வேணும். பாருங்க, இந்த இடத்துல நல்லா ஊசியில் குத்தி எடுக்கணும். அப்போ தான் இந்த அளவுகள் எல்லாம் தெரியும். அடுத்து நடுவில், அப்போ தான் உங்களுக்கு அந்த டாட் எங்கெங்கே வந்திருக்குன்னு தெரியும். இப்போ இது நாங்கள் சோக்கில் போட்டபடியாக அழிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு பேனாயுதம் வச்சு அதில் ஒரு மார்க்கர் வச்சு அந்த இடத்த நாங்கள் டொட்ஸை வரைஞ்சி கொள்ளணும். பாருங்க, காட்டுறோம். இப்போ இப்படி ஒரு பேனாவை எடுத்து இப்போ இங்கே பாருங்க, இதுதான் சென்டர். அடுத்த சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வருது. இப்போ இந்த துணியில் தெரியாது எங்களுக்கு, அதனால் இங்கே இப்படி போட்டுக்கொள்ளணும். அடுத்தது மேலே இது இங்கே பாருங்க, இந்த துணியில் தெரியாது. அப்போ இங்கே
இப்படி போட்டுக்கொண்டோம்னா இப்போ இந்த எங்களுக்கு நேராக தெரியும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் எடுத்து அதே மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி இப்போ நம்ம போட்டு காட்டின மாதிரி இதே மாதிரி எல்லா சைட்டுக்கும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா சரியா. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் கை வெட்ட போகிறோம். கை வந்து மேலே மகிழ்ச்சி விட்டு மெட்டும்படி நோமல் கை தான் வெட்ட போகிறோம். இப்படி துணியை மடிக்கணும். இப்போ அவட ஆமூல் வந்து நாங்கள் 8 எடுத்தோம். 8 எடுத்து இந்த கை எடுக்கிற முறைக்குரிய சரியான வித்தியாசத்தில் இருக்குது. அது நான் போக உங்களுக்கு காட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் கையெல்லாம் பட்டுறது ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு தரம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நானே வந்து நிறைய விதமாக காட்டுவேன். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா தான் சரியாக இருக்கும். இப்போ இது வந்து இப்போ நான் போடுற இது வந்து ஒரு அளவு தையல் தெரிஞ்ச ஆக்களுக்கு, தைக்க தெரிஞ்ச ஆக்களுக்கு, மற்ற தெரியாத ஆக்களுக்கும் இன்னொரு இது போட்டு கொண்டு வரேன். அது தெரியாத ஆக்கள் எடுத்து அதை பழகுவோம். இதுக்கு கையின் இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு, 6 இன்ச்சு நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன் தையல் வாசிக்கும் சேர்த்து. அதே மாதிரி இதுலேருந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு அவட ஆமூல் அளவு வந்து 8 நாங்கள் 7 இன்ச்சு எடுக்கணும். 7 இன்ச்சு எடுத்துட்டு ஒரு கோடு போடணும். கோடு போட்டுட்டு இப்போ இதில் இருந்து தான் அதோட இது வந்து 8 எடுக்கிறாங்க. சரியா, 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுன்னா இதிலேருந்து 7 எடுக்கணும். 7 இல்லை 7 எடுத்துட்டு இப்படி கோடு வந்து போட்டுட்டு இப்போ இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு நாங்கள் உரைச்சி கொள்ளணும். உரைச்சி கொண்டு இதில் இருந்து இப்போ நாங்கள் 8 எடுக்கணும். கருங்க 8 எடுத்துட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 வைக்கணும் இல்லை, அந்த 2ல் இருந்து இந்த 8 ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்து விடுங்க. கருங்க வளைவு கொடுத்து விட்டிங்கன்னா சரியா. அதுக்கு பிறகு முன்கை சுற்றளவு அவருக்கு வந்து 6.5 எடுத்துட்டு இதையும் இணைக்க போகிறோம். சரிங்களா, 6.5 எடுத்துட்டு இதையும் இணைச்சாச்சு. இணைச்சிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கையையும் வச்சு பார்க்க போகிறோம். இது பாருங்க, இந்த கையை இப்படி வச்சு பார்க்கக்குள்ள இப்படி நேராக இருக்கணும். இந்த தையலும் வர்றதுக்கு இப்படி நேராக இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் அடிமட்டத்தை வச்சு பார்த்தோம்னா இப்படி நேர் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த கை சரியாக வரும். அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சிட்டு இதை பார்க்கணும். இது சரியாக இருக்காது. பாருங்க, இந்த அளவில் சரியாக வந்துட்டுது. இப்போ இவருக்கு வந்து நான் கொஞ்சம் சுருக்கு வைக்க போகிறேன். பார்த்து வரணுங்க, சுருக்கு கையாக வரப்போகுது. மேலே மட்டும் சுருக்க. இப்போ இதுலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுக்கலாம். எடுத்து போட்டு இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இங்கே பாருங்க, இப்படி எடுத்து போட்டு இப்படி கொண்டு வந்து இதோட நினைச்சு விடுங்க. இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் சுருக்க போகிறோம். சரியா, இப்போ கையை விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நீங்கள் பிடிக்கிறதுல வந்து இது பாருங்க கை
இவ்வளவும் இப்படி பிடிப்பீங்க. பிடிச்சி போட்டு இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் சுருக்க போகிறீங்க. இப்போ கழுத்தெல்லாம் வந்து இது எல்லாம் காட்டினா உங்களுக்கு விளங்காது. நான் தனித்தனி கழுத்தை ஒவ்வொரு கழுத்தை எப்படி வெட்டுறது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு போடுறேன். அதை பார்த்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த கட்டிங்கெல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுவேன். இது தொடர்ச்சியாக வந்துன்றதும் சரி நேர்களே அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.